ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இந்த தமிழ் மாத ராசி பலன்கள், ஐப்பசி மாத ராசி பலன்களை நாம் சொல்ல போகிறோம். முதல்ல எங்களுடைய அன்பர்களுக்கு, ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு, அனைத்து அன்பர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை பரிபூரணமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் இதில் முதல்ல என்னென்ன முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதன், அதாவது ஐப்பசி 4ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது. ஐப்பசி 4ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது. லக்ஷ்மி குபேர பூஜை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷங்க. லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணிட்டு வரலாம் அந்த கோயிலில் சென்று. அடுத்தது ஐப்பசி 19 பௌர்ணமி திதி வருகிறது. இதில் குரு பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் முழுவதும் குரு அதிசார நிலையில் உச்ச நிலை வருகிறார். மற்றபடி உங்களுக்கு கிரகங்களுடைய நிலைகளை சொன்னோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஒவ்வொரு ராசியாக இந்த கிரகங்கள், ஐப்பசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். வக்ரமாக இருக்கிறது சரியல்ல என்று சொன்னாலும் இந்த குரு பார்வை சனிக்கு கிடைப்பதால் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ உபஜயஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி, அதாவது அதிசார பெயர்ச்சி கடகத்துக்கு வருவதால் ராசிநாதனை சனி வக்ரமாக இருக்கக்கூடியவரை குரு பார்ப்பதால் வக்ர நிவர்த்தி அடைவது, 3இல் சனி உபஜயஸ்தானத்தில் இருப்பது நெகட்டிவ் பலனை தரக்கூடிய சனி பகவான் இப்போ குரு பார்வையில் பாசிட்டிவான பலனையை தரப்போகிறார். என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2இல் ராகு இருக்குது. இத்தனை நாளாக குரு பார்வையில் இருந்தார். இப்போது குரு பார்வை இல்லை. இந்த ராகுவுக்கு குரு பார்வை இல்லை. நிறைய கெடுபலனை தரக்கூடிய நிலையிலும் இருக்கிறார். கேது 8இல் இருக்குது, அதுவும் மைனஸு தான். ராகு கேது பிடியில் இருக்கிறதால இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் ராகுவுக்கு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணுங்க. அதாவது ஓம் அமிர்த ராகுவே நமக அப்படின்னு ஒரு 1008 தடவை சொல்லுங்கள். ஓம் அமிர்த கேதுவே நமக அப்படின்னு ஒரு 1008 தடவை சொல்லுங்கள் தினமும். இதை நீங்கள் கவுண்டிங்லாம் பண்ண வேணாம். சும்மா ட்ராவலிங் நடந்து போகும்போது இல்லை வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் 1008 தாண்டி கூட சொல்லுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அந்த ராகு கேதுவால் உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. எல்லா கிரகங்களையும் விட உங்களுக்கு ராகு கேதுவுக்கு வலிமை அதிகம். அவங்க கெடுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா உங்களை அவ்வளோதான் ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிடுறது ரொம்ப சிறப்பு. இந்த ராகு கேதுவை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சால் கோயிலுக்கு போய் நீங்கள் துர்க்கைக்கு வழிபாடு தீபம் ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தினங்களில் தினமும் நான் சொல்கிற ஒரு திருக்குறளாவது 2 அடி, இது ஒரு 3/4 அடி தான். இதை நீங்கள் தினமும் ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வைப்ரேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் குறைந்து வெற்றி கொடிக்க நாட்டக்கூடிய நிலை நிச்சயமாக ஏற்படும். இப்போது
3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சனி இருக்கார் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் சக்ஸஸ் ஆகும். குரு பார்வையில் வேற இருக்கார். இளைய சகோதர சகோதரிகளால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த 2ல் ராகு அப்படின்னு சொன்னாலே பேசுவதை தொழிலாக கொண்ட அன்பர்கள். முதல்ல இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம், தமிழ் மாதம் கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா, அது தாங்க பார்க்க போகிறோம். அப்போது உங்களுக்கு 5க்குடைய சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார், 9க்குடைய புதனும் நல்ல நிலையில் இருக்கார். ஸோ 5க்கும் 10க்கும் உடையவர் சுக்கிரன். இப்படி குரு பார்வை கோடி நன்மை. அவர் உங்களுக்கு 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் உச்ச நிலையில், கடகத்தில் உச்ச நிலையில் இருப்பதால் எந்த ஒரு கிரகமும் 7ஆம் இடத்தில் அதுவும் சுக்கிரம் சுபகிரகமான குரு இருக்கிறார் அப்படின்னும் போது அந்த 7ஆம் இடம் சூப்பர். இதனால் வரைக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நண்பர்களால் பிரச்சனை, எதிரிகளால் தொல்லை, கணவன் மனைவி இடையே பிரச்சனை, இப்படி இருந்த விஷயங்கள்லாம் அடிபட்டு போய் இப்போ எல்லாம் சாதகமாக அப்படி டேர்னிங் பாயிண்ட் ஆகிடும். இப்படி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ராகு கேதுவை தவிர நல்ல நிலையில் இருப்பது, அதுலேயும் இந்த 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் கூட நல்ல நிலையில் இருக்கார். முதல் 10 நாள் துலாத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார், கடைசி 20 நாள் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் இந்த மகர ராசிக்கு சிறப்பாக இருப்பதால் எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு பயம் இல்லை, நல்லது நடக்கப் போகிறது, சாதிக்கப் போகிறீர்கள். ஆனால் பேசுவதில் எச்சரிக்கையாக இருங்கள். குடும்ப உறுப்பினர்களாலும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருந்து எச்சரிக்கையாக விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் தப்பிச்சிங்க. அதே போல் உங்களை பொறுத்தவரையிலையும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். பாருங்கள், 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். நல்ல பண மழை பொழிய போகிறது உங்களுக்கு. இப்போ ரெய்னி சீசன் இப்போ இருந்தாலும் உங்களுக்கு மணி சீசன்னே சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா 11ஆம் இடத்தை குரு உச்சம் பெற்ற குரு பார்க்க போகிறதால உங்களுக்கு வர வேண்டிய காசு பணம்லாம் இப்போ தேடிட்டு வருங்க உங்களுக்கு. அருமையாக நீங்களே எல்ஐசியில் போட்டிருப்பீங்க, அது இதுவாகி க்ளோஸ் ஆகி உங்களுக்கு அமௌண்ட்டு வரும். அப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு பணம் பல வகையில் பையை நிரப்பும். தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழிலில் விருத்தியான ஒரு சூழல், வளர்ச்சியான ஒரு நிலை, நல்ல ரெட்டிப்பு சம்பாத்தியம் கண்டிப்பாக தொழிலில் கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், அதாவது சலுகைகள், லோன் ஃபெசிலிட்டிஸ் என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ, அரசு உத்தியோகம், தனியார் துறை, கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான ஒரு சூழல். ஏன்னா 10க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கார், 11க்குடையவன் 11ல் 20 நாள் இருக்கார். அப்போ அசையா சொத்துக்கள் மூலம் கூட வருமானம் கிடைக்கும். சகோதரர்களால் நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒத்துருக்கு ஒத்துரு அண்டர்ஸ்டாண்டிங்காக விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். நண்பர்களும் ஆதரவாக செயல்படுவார்கள். கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கோம். இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் ஆளாதே சடன். எப்போ குரு அதிசாரம் பெற்று கடகத்துக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து உங்களுக்கு கூட்டுத்தொழில் சிறப்பாக செயல்படும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும். ஏன்னா அங்கிருந்து ராசியை பார்க்குறாரு குரு. ஒரு தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி,
பத்திரிகை துறை, மீடியா துறை, அரசியல் துறை, அரசியல் பிரமுகர்கள், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் மற்றும் கலைநிலை ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், சினிமா, எல்லாருக்குமே இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம். ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் சாதிக்கக்கூடிய நேரம், சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இது என்று சொன்னால் மிகையாக. எது எப்படி இருந்த போதிலும் 8ல் இருக்கும் கேது பகவான் சில தர்ம சங்கடங்களை தருவார். அறிமுகம் இல்லாத இடம், பழக்கம், எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த மாதம், ஏன்னா 5 ஆட்சி பெறுகிறார். பரிவர்த்தனை யோகத்திலையும் ஆட்சி. அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு பிறகு துலாத்துக்கே வந்துடுறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு. அப்போ குலதெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கப் போகிறது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி, அவங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக அமையப் போகிறது. குறை ஒன்றும் இல்லை. என்ன, வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கும் உங்கள் மற்ற சக ஊழியர்களுக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதம் வரும், கொஞ்சம் வீண் சண்டை வரும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா 2ல் ராகு இருந்தாலும் ஸ்பீடு, வழக்கத்தை விட மாறா உங்களுக்கு வாக்குவாதம், சண்டை, பிரச்சனைன்னு ஏதாவது ஒன்று வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க, டென்ஷன் ஆகிடுவீங்க. மற்றபடி குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவி கூட விட்டு கொடுத்து போங்க. இந்த குரு பார்வை 11ஆம் இடத்தை பார்ப்பதால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த குரு பகவான் ஒரு வழி காட்டிட்டு போவார், இன்னொரு திருமணத்தை பண்ணி வச்சுட்டு போவார். அதிகப்படியான ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம். பணமழை பொழியும், வங்கி கணக்கு உயரப்போகிறது, மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு 3, 2, 5 நாள் சந்திராஷ்டம நாட்கள் வருவது. இந்த 5 நாள் சந்திராஷ்டம நாள் இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. நீங்கள் சோதனமாக நடந்துப்பீங்க. தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயோட போகும். மற்றபடி நீங்கள் பட்டீஸ்வரம், விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். செவ்வாய், வெள்ளி உங்கள் வீட்டு அருகாமையில் கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கையை வழிபாடு பண்ணிக்கிங்க. பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு சுக்கிரனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது, குறை ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது விளங்கப் போகிறது. அதாவது நீங்கள் உங்களுடைய நிலை இப்பொழுது என்னவோ அடுத்த நிலையை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.